வணக்கம். நான் லதா கிருஷ்ணன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு வந்து சண்டே. எப்போவுமே சண்டே வந்து காலையில் நாங்கள் அப்படின்னா நானும் என் கணவரும் வந்து பாண்டிச்சேரி மார்க்கெட்டுக்கு கிளம்பிடுவோம். காலையில் குபேர் மார்க்கெட்டுக்கு. இன்றைக்கும் அப்படி தான். அது போகிறப்ப வந்து உஸ்டேரி பக்கமாக நாங்கள் போனோம். எப்போவுமே ஏரி போய் உள்ளே தான் போய் பார்க்க மாட்டோம். அப்படியே அந்த ரோட்டில் போவோம். அப்படியே ஜஸ்ட் ஒரு வாட்ச் பண்ணிகிட்டே போவோம், அவ்வளோதான். சம்டைம் வந்து நான் வந்து அதை வீடியோ கேமராவை பிடிச்சிட்டே போவேன். எப்போவுமே வந்து வெளியே போகிறப்ப இந்த கரும்பு ஜூஸ், கண்டிப்பாக கரும்பு ஜூஸோ இல்லை அந்த சீசனபிள் ஃப்ரூட்டு, அதுவும் இந்த சம்மர்லாம் பார்த்திங்கன்னா நுங்கு நிறைய வாங்கினோம். ஆனால் இப்போ நுங்கு வந்து சீசன் முடிஞ்சிருச்சு போல இருக்குது. நுங்கு கடை இன்றைக்கி இல்லை. நான் வந்து இந்த மாஸா இது போலலாம் வந்து வாங்கி குடிக்கிறத விட ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து வீட்டில் போட்டு குடிக்கிறது தான் நான் விரும்புவேன். ஸோ அதுக்காக மொசாம்பிக்கா இருக்கட்டும், இந்த அன்னாசி பழம் அது வந்து இந்த சீசனில் கொஞ்சம் விற்றுட்ருந்தாங்க. அதனால் அது வீக்லி ஒன்ஸ் வாங்கி அது ஜூஸ் போட்டேன். காலையில் நாங்கள் போகும்போதும் இந்த உஸ்டேரி வழியாக தான் நாங்கள் போவோம். திரும்பி வரும்போதும் அந்த வழியாக தான் வருவோம். வேறு வழியிலையும் வருவோம். ஆனால் இந்த வியூ பார்க்குறதுக்காகவே இந்த ரோட்டில் நாங்கள் வந்து கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவோம். இன்றைக்கு வந்து நான்வெஜ்லாம் எதுவும் வாங்கலை. ஸோ வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் வேறு ஒர்க்கெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து உஸ்டேரியா வழியாக தான் நாங்கள் திரும்பி வந்தோம். நிறைய பறவைகள் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. சீசன் இந்த மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால மாம்பழம் நிறைய அந்தந்த வெரைட்டி எப்பப்போ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குவோம். காலாப்பாடு, அப்புறம் நீலம். இப்போ வந்து நீலம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி காலாப்பாடு, பங்கனப்பள்ளி இதெல்லாம் வாங்கினோம். எப்போவுமே வந்து இந்த மேங்கோ சீசனில் வந்து கண்டிப்பாக இந்த மாம்பழம் வந்து நிறைய வாங்குவோம். இது வந்து மேங்கோ வந்து உடம்புக்கு நல்லது. அது காயாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும். எங்கள் வீட்டில் அது எப்போவுமே வந்து நிறைய மேங்கோ வாங்குவோம். அது வாங்கிட்டு மறுபடியும் ரிட்டன் கிளம்பணும். போகிற வழியில் அந்த பறவைகளுடைய சத்தம் அதெல்லாம் கேட்கவே ரொம்ப அருமையாக இருந்தது. அதை கேட்டுகிட்டே அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அது வந்து உஸ்டேரி வந்தாலும் உள்ளே லக்ஷ்மி நாராயணா ஹாஸ்பிட்டல் இருக்கும், அது வழியாக உள்ளே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வர்றதுமே வந்து எங்கள் வீட்டு மோட்டு வந்து ஒரே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். அவர் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ தான் ஒரு 2 நாள் முன்னாடி வந்து குட்டி போட்டிருக்காரு, ஒரு 5 குட்டி போட்டிருக்கு. அதனால் வந்து அவர் ரொம்ப பசியோடு இருந்தார். வந்ததும் பால் ஊற்றினோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாதத்தில் தயிர் கலந்து கொஞ்சம் அவருக்கு வச்சோம். அப்புறம் வந்து வீட்டில் வேலைகள்லாம் சமையல் வேலை ஆக்கணும் இல்லையா, அதுக்காக சுரைக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், சாதம் இதெல்லாம் தான் செஞ்சேன். இன்றைக்கி சமையல் வந்து 3:30 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சுரைக்காய் செய்யும்போது எப்போவுமே நல்லா வதக்கி அதுக்கப்புறம் தான் நான் பருப்பில் சேர்த்து அதை வேக விடுவேன். அதே போல் அதில் வந்து இந்த சாம்பார் மசாலா தூளில் தனியாக அரைச்சி வச்சிருப்பில்ல, அதை ஆட் பண்ணுவேன். லைட்டாக கொஞ்சம் நெய் விட்டால் இன்னும் மணமாக இருக்கும். அதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். அதே போல் உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா வேக வச்சு செய்கிறத விட இது போல் கட் பண்ணி மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து சிம்மில் வச்சு வறுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் 65 மசாலா வந்து அதில் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி ரசம் வச்சேன். எப்போவுமே எந்த ஒரு சமையலாக இருக்கட்டும், ரசம் இல்லாமல் அந்த சாப்பாடு வந்து ஒரு முழுமை பெறாது இல்லையா, அதுதான். அதனால் கண்டிப்பாக சண்டேயில் ரசம் இருக்கும். இன்றைக்கி நான்வெஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் என் பசங்களுக்கும். இருந்தாலும் நாளைக்கு நான் செஞ்சு தரேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறனால கோவிலுக்கு போயிருந்தேன். அபிஷேகம்லாம் முடித்து அங்கே வந்து ஆள் வச்சு சாப்பாடெலாம் செய்வாங்க. அதற்காக எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம்.